ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பரத் அண்ட் கேமிங். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூ அப்டேட் இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கார் இது வந்துட்டு தார் கார், இதை வந்துட்டு 3வது தடவை ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது நம்ம 3வது வாட்டி நாங்கள் வீடியோ டேக் எடுக்கிறது. ஸோ இந்த தார் கார் வந்துட்டு போடணுன்னா 91 ஷீட் வேணும். 91 நீங்கள் போட்டிங்கன்னா தார் கார் உங்களுக்கு வந்துடும். அப்புறமேட்டு இன்னொரு ரீமாஸ்டர் வண்டி எது பார்த்திங்கன்னா யமகா, அதுக்கு வந்துட்டு அதே 015 தான். அதுக்கே சீட் கோட் போட்டிங்கன்னா அதே யமகா RN15 வரும். RN5 நெக்ஸ்ட். ஓகே, இதை வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பைக்கு, அடுத்தது வந்துட்டு 5000. ஸோ இந்த சீட் கோடை நீங்கள் போட்டிங்கன்னா அதே பல்சர் 200 வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் இருக்கும். இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எம்டியாக விட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் போலீஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த போலீஸ் முன்னாடி நம்ம கன் எடுத்து பார்ப்போம். ஸோ கன் எடுத்துகிட்டு இவனுங்களை அடித்தா ஒத்துமொத்த போலீஸும் பறந்துட்டு வராங்க. இதுதான் சார் ஹியூமானிட்டி. ஓகே, கிட்ட வராதிங்கய்யா, செத்தாங்க, அவனுங்களே சாவடிச்சிரும். அப்பா, கன் ஷூட்டிங்லேருந்து தப்பிச்சுங்க கைஸ். ஓகே, எதுக்கு போலீஸை கொள்றீங்களாம் கேட்காதீங்க, சும்மா ஒரு மித்த ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அது ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் போட்டது. இப்போது இருங்க ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி ஹெல்த்து போட்டுக்கிறேன், இல்லைனாட்டி அவ்வளோதான் நம்ம காலியாக வேண்டியதான். ஸோ அடுத்து என்ன காய்ஸ் இது? போலீஸ் ஒரு போலீஸ் ரவுண்ட்ஸுக்கு போனால் இன்னொரு போலீஸ்லாம் வந்துட்டாங்க. சீக்கிரமாக நம்ம பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேறு லொக்கேஷன் போவோம். இந்த லொக்கேஷன் சரியில்லை தெரியாமல் ஒரு ஷூட் பண்ண கைஸ். அதனால அவ்வளோ பெரிய போலீஸை கொண்டதுனால 3 ஸ்டார் கொடுத்து இவ்வளோ வம்பு வந்துருச்சு. அப்டேட் எடுக்க வந்த மாதிரி தெரியாத மாதிரி இருக்குது. அண்ட் இதில் நிறைய அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்குது போலீஸ் ஸ்டேஷன். காய்ஸ், என்னது இது? பீச் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி, பச்சை கலரில் இருக்க மாதிரி இருக்குது. ப்ளூ கலர் தானே தண்ணி இருக்கும். சரி, இவனுங்க நம்மளை துரத்துறோம். என்ன கைஸ் இது? ஏதோ ஆயில் இது பாத் மாதிரி இருக்குது எனக்கு. இன்னும் வித்தியாசமாக ஆக்கி தண்ணியில் எண்ணெயை ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது லுக்கு. அதெல்லாம் பச்சை கலரில் ஆக்கிட்டாங்க. பச்சையா ப்ளூவானே சொல்கிற முடியாத கலரில் ஆக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் இது எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் சும்மா அவங்க துரத்துறாங்கன்னு தான் வந்தோம். சரி, அந்த போலீஸ்காரங்களே நம்மளுக்கு வந்துட்டு அப்டேட் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுற வந்துட்டாங்க. ஸோ நம்ம சீட் கோட் போகலாம். அதாவது 50 அப்படி நீங்கள் உங்கள் ஃபோன் கால் சீட்டில் போட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த ராப்டர் வரும். சரி, ஏறி உட்காரலாண்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உட்கார முடியாது. அதுக்கு தான் நீங்கள் வேறு சீட் கோட் சொல்லியிருந்தோம்ல, அந்த சீட் கோட் போடணும். அடுத்து வந்துட்டு 51 இல்லை, ஏறி உட்கார முடியாது, சும்மா ஷோக்கு தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது. டீரெக்ஸ் வந்துட்டு இப்போ நம்மளை பார்த்தாலே துரத்தோம். ஆனால் நம்ம அது முன்னாடி தான் இருக்கோம், கம்முன்னு போயிட்டுருக்கு. டீரெக்ஸ் கை ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது கை ஏதோ உடஞ்சி போன மாதிரி இருக்குது. அடுத்து 52 சீட் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைனோ வரும். அந்த வீங்கி போன மண்டை நம்ம சொல்லியிருப்போம், அதுதான் ஸ்பைனோவா. அடுத்து 53 அப்படின்ற சீட் கோட் போட்டிங்கன்னா டீரெக்ஸோட ஹைட்டாக இருக்கிற டைனோசர். ஆனால் டீரெக்ஸ் ஒன்றும் பண்ணாது. ஸோ இந்த டைனோசர் வருது. அடுத்தது நம்ம அப்டேட்டில் சொல்லியிருந்த ஒரு தான் 600 போட்டிங்கன்னா டாக் வரும். டாக்கு சீட் கோடே கொடுக்கலடா அப்படின்னாதீங்க. டாக் ஆல்ரெடி சீட் கோட் இருக்குது. அந்த சீட் கோட் போட்டிங்கன்னா பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு இது காட்டும். ஸோ இது மாதிரி ஏறி உட்காந்திங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ஹார்ஸ் டிரைவிங் மாதிரி டாக் டிரைவிங். பாவம், நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க. பாவம், அது எப்படி தூக்கிட்டு போகும்னு தெரில. இதை பாருங்க, சீஜா விட ஸ்லோவாக போகிற ஒரே ஜீவன் இந்த நாய் தான். ஏன்னா சீஜா வெயிட்டை வர தூக்கிட்டு போகுது. ஸோ பாவங்க, பார்க்க முடியும் இருக்கு. சரி, அது மனுஷங்க இருந்தாங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எதாவது பண்ணுதான்ட்டு. இருங்க மனுஷங்கிட்ட போகிறோம். ஓகே, நம்ம டாகி நம்மளுக்கு எவ்வளோ இது கொடுக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே சில மாதிரி தான் நின்றுட்டுருக்கு. ஹாடா பாவி, பரவாயில்ல. இன்ஃபினிட்டி சீட் போடனாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. டைனோசர்ஸ், இந்த போலீஸ்காரங்களை வேட்டையாடுங்க அப்படின்னு சொல்லணும். அந்த டைனோசரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டைனோசரை உருவாக்கி விட்டதே நம்ம தான். ஓகே, அங்கே மனுஷங்க. ஓகே, கடிக்க விட்டு பார்ப்போமா? ஐ ட்ரை திஸ். ஓகே, என்னது கைஸ்? அப்போ இது வெத்துற டாகியா? ஓடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாம் போல. இங்கே ஏதோ கை சிம்பிள் மாதிரி இருக்குது, அது கொடுத்தா ஓஹோ கை சிம்பலை கொடுத்தாதான் கடிக்கும் போல. அதாவது நம்ம அடிக்கிற சிம்பிள்
அதை கொடுத்தோன்னா அது கடிக்குது. ஓகே, நம்ம கூட Guys, நாயை இந்த தப்பா dog- பேசிட்டோம் கைஸ். ஆனால் இப்போ நான் என்னமோ நம்மளாம் தப்பாக பேசிட்டு இது சிஜியோட ஸ்லோவாக போகுதுன்னு நம்ம இந்த பட்டன் அமுக்குனா தான் இது ஸ்பீடாக போகுது. ஓகே, நம்ம அடுத்த சீட் கோடுக்குள்ளே போனால் காய்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே மட்டும் க்ரீனாக இருக்குது, அங்கே மட்டும் ப்ளூவாக இருக்குது, லைட் ப்ளூ. ஸோ இதை நம்ம போய் ரிசர்ச் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம சே ஒரு நீச்சலை போடுற குளிக்காமலே இருக்க அப்படின்னு நம்ம நீச்சல் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு 3001 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றது போட். வா. ஸோ இப்போ இந்த போர்டில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஐயோ என்னங்க, ஏறிட்டேன் சரியாச்சு. நம்ம சிஜே போட்டில் உட்காந்துட்டான். ஸோ நம்ம போட்டில் அப்படியே போவோம், அந்த சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ கஷ்டமாக இருக்குது கைஸ். ஆனால் போட் என்னதுடா இது, என்ன போட்டுறா இது, உள்ளே தண்ணி வருது கைஸ். போட்டில் என்ன லீக்கேஜ் இருக்காடா, இத்து போட்டாடா இது. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஹேண்ட் இல்லை, இது 4th and 5th ஹேண்டில் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள தண்ணி வருது, ஓட்டை ஏதாவது இருக்கான்னு தெரியல. வா, நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வியூவில் பார்ப்போம். ஹாய் வியூலாம் இங்கே பாருங்க கைஸ். வாவ், எப்பவுமே ஃபர்ஸ்ட் வியூ இந்த வியூ தான். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சீஜோட முகத்தை காட்டியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். 2 வியூ இருக்குது போல். நம்ம இந்த வியூ கொஞ்சம் வச்சு ஓட்டி பார்ப்போம். ஓகே, கண்ணு கட்டின தூரம் பச்சை கலரில் தான் தண்ணி. காய்ஸ் அது ப்ளூ கலர்னு நம்ம சொன்னது. ப்ளூ கலர் வந்துட்டு தண்ணி கிடையாது, மலை. அந்த மலை ஏன் ப்ளூ கலர் ஆச்சு? அது தூரத்துலேருந்து பார்க்கறதுனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே காய்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் பெல் அழுத்தி ஆலில் போட்டுருங்க. பாய் கைஸ், பாய். பாய் 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 பாய்.